Hi friends, welcome to Shifani Vlogs. நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் ஷிஃபானி. இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம ஷிஃபானி Vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்க ABC மால்ட் வந்து என்னோட ஸ்டைல்ல எப்படி செய்யறது அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ரொம்பவே சிம்பிளா நிறைய இன்கிரிடியன்ட் எதுவுமே இல்லாம ரொம்பவே குயிக்கா நேச்சுரலா செய்யக்கூடிய ரெசிபி இது. இதை இப்போ எப்படி பண்றது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன அளவில் நான் எல்லாம் எடுத்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா 1/2 கிலோ பீட்ரூட், 1/2 கிலோ கேரட்டு, அப்புறமா 1 கிலோ அளவுக்கு வந்து நல்ல ஆப்பிள் பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி அழுகல் எதுவுமே இல்லாமல் நல்ல ஆப்பிள் பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. எல்லாமே பீட்ரூட்டும் கேரட்டும் 1/2 கிலோ, ஆப்பிள் மட்டும் 1 கிலோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோல் சீவி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் வந்து பீட்ரூட்டை நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கேரட்டை தோல் சீவணும்னு அவசியம் இல்லை. மேபி நீங்கள் தோல் சீவுவீங்க அப்படின்னு சொன்னால் லைட்டாக அதை சுரண்டி மட்டும் எடுத்துக்கோங்க. மேல் பாகத்தையும் கீழ் பாகத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக சுரண்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆப்பிளையும் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே சூப்பராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது விதை எல்லாத்தையுமே நல்லா நீக்கிக்கோங்க. நான் நல்லா பார்த்து வாங்கியுமே லைட்டாக அழுகல் இருந்துச்சு. எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக நான் தோல் சீவி எடுத்துட்டேன். இப்போ வந்து கிரேட்டர் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம வந்து கிரேட் பண்ணிக்கலாம். ஒன்றொன்னா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட்டு, பீட்ரூட்டு, ஆப்பிள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே ஒரு பரந்த தட்டில் நான் வச்சுக்கிறேன். இப்படி வச்சாதான் சீக்கிரமாக காயும். ஏன்னா நம்ம இப்போ வந்து வெயிலில் காய வைக்க போகிறோம். இதை எடுத்துகிட்டு போய் நான் மொட்டை மாடியில் வச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 4 நாள் வரைக்கும் ஆகும். நல்ல வெயில் அடிச்சது அப்படின்னு சொன்னால் 4 நாள் ஆகும். ஒவ்வொரு நாளும் நல்லா செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்பிளை மட்டும் லைட்டாக பிழிஞ்சு காய வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக காயும். நான் பிழியாததுனால லைட்டாக இந்த மாதிரி திரியாக இருக்குது. மறுபடியும் போய் நான் வச்சு எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 4 நாள் ஆச்சு நல்லா காஞ்சி வர்றதுக்கு. இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிட்டோம். நல்லா ட்ரை ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா காஞ்சதும் இதை வந்து நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா காஞ்சதும் நம்ம வந்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் இப்போ சேர்த்துக்கலாம். நல்ல பவுடர் மாதிரி வராது, கொஞ்சம் திரியாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரத்துக்கு பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் கரெக்டான இது. எனக்கு இந்த மாதிரி தான் வந்துச்சு. ஏன்னா நம்ம ரொம்ப பவுடர் பண்ணுற அளவுக்கு வந்தோன்னு சொன்னால் காய வைக்கிறதுக்கு இன்னும் லேட் ஆகும், நான் சரியாக வராது அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து காய்ச்சின பாலில் நான் இதில் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது போட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க போதும். தேவையான அளவு சுகர் போட்டுக்கிறேன். சுகர் வேண்டாம் அப்படின்றவங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இது இப்போ ஃபில்டர் பண்ணி ஒரு கப்பில் ஊற்றிருக்கேன். நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கதை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட ABC மால்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ரொம்ப நாளைக்கு வரும், நல்லாவே இருக்கும். என்னோடய குழந்தைங்க ரொம்ப விரும்பி குடித்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மெயினாக என்னோடய சின்னவன் குடித்தது தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவன் வந்து குடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம், குடிக்கிறது சாப்பிட்றது எதுவாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். பட் அவனே விரும்பி சாப்பிட்டான். அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய்.